ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்போமேயானால், எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது. வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா. அந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலையானால், அதாவது மதியம் 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது 2ம் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தலையானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும்.
அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது வந்து பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது 15 வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்திற்கும், சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற. அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான சந்தோஷமான விஷயம் இந்த மாதம் நிச்சயமாக வரும். கவலைப்பட தேவையில்லை. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி, அவரே வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடைபெறும்.
தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். 26/8க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல நீச்சமாறார். 6ஆம் இடத்துல நீச்சமாறார் கேத்துவோட சம்பந்தம் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா நீச்சமாகி கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால அதாவது சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நிச்சயமாக புதிய பதவி புகழெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார் 8ஆம் பார்வையில். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அவரே வந்து தன காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால பண வரவிற்கு கம்மி இருக்காது. இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 31/8/2026 அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தலையானால் அவர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர தாய்மாமன் மூலியமாக நல்லதொரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடுமனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புத பகவான் 5ஆம் இடத்துல வந்த உடனே புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாள். பொதுவாகவே புதனும் சூரியனும் ஏன்னா ரொம்ப நியர்பை கிரகங்கள் அவளுக்கு உள்ள ஒரு 25லேருந்து 28 நாள்லேயே மாறுறதுனால ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறத விட சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் சூரியன் இருக்கிறதும் சூரியனுடைய அதீத ஒளித்துவம் வந்து சனி பகவான் மேலே படுறதுனாலும் 11ஆம் இடத்துல வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது உங்களுக்கு லாபஸ்தானம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இரத்தகாரகம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தைக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதை தவிர தந்தையோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு நல்லபடியான ஏற்றமான காலம். தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல புத பகவான் இருந்து அவர் வந்து 4ஆம் இடத்து புத பகவான் இருந்து அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்பந்தப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளி மதத்தினர், வெளிநாட்டவர், வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவ சம்பந்தம், மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தம், மருத்துவராக இருப்பது, இரத்த சம்பந்தமான தொழில்கள், அதாவது இரத்தம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பு, பிளட்டு அதாவது ஸ்டோரேஜ் இதெல்லாம் வச்சுருக்கவா நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமையல் கலை வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆவணி மாதம் ஏற்கனவே சொல்லவே வேண்டாம். அவளுக்கு வந்து இப்போ கல்யாண மாதம்ன்றதுனால திடீர் பணம் வரும். இந்த மாதம் வந்து எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய மாதமாக மேஷராசிக்கு இருக்குது. மேஷராசி நேயர்கள்
அவர்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த பொதுவாகவே இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் பொதுவாகவே மதிகாரகன், மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சந்திராஷ்டம காலங்களில் புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை சந்திர பகவான், அதாவது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தானம் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு 9/9/2024 11/9/2024 வரலும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 17ஆம் தேதி 17/8/2024 சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற போதே வந்து உங்களுக்கு அதாவது கார்த்தாலேருந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலமே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும், அதற்கப்புறம் 9/9 11/9 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலம். இதில் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நல்ல விளக்கு போட்டு வாங்க. அதாவது நெய் விளக்கு போட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.